Hi friends, இன்னைக்கு வீடியோல எலக்ட்ரிக் சைக்கிளோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். So without any delay, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் தான் எலக்ட்ரிக் சைக்கிளை பத்தின வீடியோ ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ என்கிட்ட எலக்ட்ரிக் சைக்கிள் இல்லை, அதனால என் ஃப்ரெண்டு கிட்ட போய் எலக்ட்ரிக் சைக்கிள் ஹீரோல வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த சைக்கிளில் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன், இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் வீடியோ கிடையாது. இந்த சைக்கிள் கம்பெனியும் சரி, என் ஃப்ரெண்டும் சரி, ரெண்டு பேர்ல யாருமே இந்த வீடியோ ஸ்பான்சர் பண்ணல. அதனால இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணக்கூடியது எல்லாமே என்னுடைய சொந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். இப்போ வாங்க அந்த சைக்கிளோட ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். ஸோ இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணுற பைக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ லெக்ட்ரோ. ஸோ ஹீரோ பிராண்டில் வந்த லெக்ட்ரோ அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள். ஸோ இந்த சைக்கிளோட ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல ஆப்ஷன் நான் சொல்லுவேன். 700C டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக ஹைப்ரிட் பைக்ஸில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டயர் தான். பட் விட்டு வந்து ஹைப்ரிட் பைக்ஸை விட ஜாஸ்தி. நார்மலாக ஹைப்ரிட் பைக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 mm தான் விட்டு இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரு 45 mm கிட்ட விட்டு கொடுத்துருக்காங்க. காரணம் இதில் பேட்டரி அண்ட் மோட்டார்ஸ் இருக்கிறதுனால சைக்கிளோட வெயிட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி. ஸோ இந்த பேட்டரி மோட்டரை என்க்ளோஸ் பண்ணுறதுக்காகவே வந்து சைக்கிளோட ஃப்ரேமும் கொஞ்சம் ஹெவியாகவே இருக்குது. ஸோ நார்மல் பைக்ஸை விட ஒரு 5-6 கிலோ வந்து வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதில் ப்ராடர் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ப்ரிட்டி குட். அடுத்து இந்த சைக்கிளோட மெயின் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளோட மெயின்ங்கிறது இந்த எலக்ட்ரிக் டிரைவ் சிஸ்டம் தான். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த எலக்ட்ரிக் டிரைவ் ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய சிஸ்டம். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சைக்கிள் வந்து ஆன் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சு, ஆனால் இந்த எல்இடி வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. காரணம் என்னென்னா இதில் ஒரு சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு RFID. ஸோ இந்த RFIDயை வந்து நம்ம இங்கே டச் பண்ணாதான் சைக்கிள் வந்து ஸ்டார்ட்டே ஆகும். ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் கீ அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஸ்டார்ட் ஆயிருச்சு, அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பிளிங்கிங் எல்லாமே ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. ஸோ இதில் இருக்கிற மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச். இங்கே இருக்கிறது வந்து பேட்டரி இண்டிகேட்டர். ஸோ இப்போ ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டு வந்திருக்கிறதுனால ஃபுல் பேட்டரி காட்டுது. ஃபுல் பேட்டரியில் எவ்வளோ ரேஞ்ச் வருது அப்படிங்கிறது நம்ம இன்றைக்கி செக் பண்ணிடலாம். இங்கே வந்து லோ, மீடியம், ஹை அப்படின்னு சொல்லி 3 லைட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து பெடல் அசிஸ்ட் மோடு. பெடல் அசிஸ்ட் மோட்னா என்னென்னா நம்ம பெடல் பண்ணும்போது மோட்டரும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ நம்மளுடைய பெடலிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம லோ மோடில் வச்சு பெடல் பண்ணோம் அப்படின்னா மோட்டரோட சப்போர்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து மீடியம். நம்ம ஹையில் வச்சு பெடல் பண்ணும்போது மோட்ரு வந்து அதிகமான லோடு எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுடைய பெடலிங் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து எலக்ட்ரிக் பைக்குக்குனே உண்டான ஸ்பெசிஃபிக்கான ஃபீச்சர்ஸ். ஸோ நம்மளுடைய ரைடு கம்ஃபர்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே வந்து வரவேற்கத்தக்க ஃபீச்சர்ஸ். இங்கே பின்னாடி ட்ரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எலக்ட்ரிக் மோட்டார். ஸோ ஃப்ரேமில் இந்த பெரிய ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த இடத்துக்குள்ளே தான் வந்து பேட்டரி இருக்குது இன்டர்னலாக. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வயர்ஸ் எல்லாமே வந்து பேட்டரியோட இப்படி தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்கிற மோட்டருக்கு உண்டான வயரும் வந்து பேட்டரியிலேருந்து போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வயர்ஸ் வந்து இப்படி பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த வயர் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே வந்து பேட்டரியோட கனெக்ட் ஆகிருக்கு. பேட்டரி வந்து இன்டர்னல் பேட்டரி, சீல்டு பேட்டரி. ஸோ நம்ம வந்து பேட்டரியை தனியாக எடுத்து சார்ஜ் போடணும் அப்படின்னு நினச்சா அது நம்மளால் பண்ண முடியாது. சார்ஜிங் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பெஷாலிட்டி நான் என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, சார்ஜிங் பாயிண்ட் வந்து சார்ஜிங் பாயிண்ட் வந்து மேக்னெட்டிக். ஸோ அதோடைய கவருமே பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் தான். ஸோ அது விட்டிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக போய் அதை லாக் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி சார்ஜரும் வந்து மேக்னெட்டிக் சார்ஜர். நீங்கள் பக்கத்தில் கொண்டு போனீங்கனாலே கரெக்டாக அது வந்து பொசிஷன் எடுத்துக்கும். ஸோ அது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்டடியாகவே இருக்குது. அது மாதிரி பெடல்ஸ் எல்லாமே வந்து அலுமினியம் பெடல்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த பைக்லன்னு பார்க்கும்போது இதில் வந்து கியர்ஸ் இருக்குது. ஸோ கியர்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இதை ஒரு நார்மல் ஹைப்ரிட் பைக் மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம டெரெயினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த ஹைப்ரிட் பைக்கில் கியரை சேஞ்ச் பண்ணி நம்ம கம்ஃபர்டபுளாகவே ஓட்டிக்கலாம். ஸோ கியரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 7 கியர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து கியரை அப் பண்ணுறதுக்கு, இது வந்து கியரை டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ கியர் சிஸ்டம் வந்து நல்லாவே இருந்துச்சு. இன்றைக்கி காலையில் நான் கிட்டத்தட்ட ஒரு இந்த வீடியோ ரிவ்யூ பண்ணுறதுக்காகவே ஒரு 14 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்துட்டேன். ஒரு 3 பிரிட்ஜு தாண்டி தான் வந்தேன். ஆனால் அப்பயும் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டிகிட்டு வரும்போது நான் இந்த எலக்ட்ரிக் சிஸ்டத்தை ஆன் பண்ணவே இல்லை. ஸோ நான் ஒரு நார்மல் பைக் மாதிரி தான் ஓட்டிகிட்டு வந்தேன். ஓரளவுக்கு எனக்கு ஓட்டும்போது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பெருசாக எனக்கு எந்த ஒரு சேலஞ்சுமே தெரியல. ஒரு நார்மலான ஹைப்ரிட் பைக் ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஃப்ரேம் ஹெவியாக இருக்கிறதுனால கொஞ்சம் எஃபர்ட்டுக்கு ஒரு 10-20% எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்பட்டுச்சு. அதை தவிர மற்றபடி கம்ஃபர்டபுளாக இருந்தது. 3 பிரிட்ஜஸை கிராஸ் பண்ணும்போது எனக்கு பெருசாக வந்து எந்த சேலஞ்சும் தெரியல. ஸோ நார்மல் ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸுக்குமே இந்த பைக் நல்லாயிருக்கும்.
ஒருவேளை நம்ம ரைட் பண்ணிட்டு இருக்கும்போது பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னா கூட நம்ம கவலைப்பட தேவையில்லை, நம்ம பெடல் பண்ணிட்டு நார்மல் சைக்கிள் மாதிரியே வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்துடலாம். ஸோ அது வந்து இந்த சைக்கிளில் ஒரு நல்ல ஃபீச்சர். ஜென்ரலாகவே எல்லா எலக்ட்ரிக் சைக்கிள்லையுமே அந்த ஃபீச்சர் இருக்கும். நம்ம நார்மலாக பேட்டரி கம்மியாயிருச்சு அப்படின்னா நம்ம அதை பெடல் பண்ணிட்டு கொண்டு வந்துடலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து ஒரு நல்ல சாய்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவேன். அது இல்லாமல் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஷாக் அப்சர்வர் கொடுத்துருக்காங்க. அதுலேயே முக்கியமான விஷயம், இந்த ஷாக் அப்சர்வர் லாக் பண்ணுறதுக்கான ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் பிரிட்டி குட். ஏன்னா நம்ம சில நேரங்களில் வந்து நம்ம ஷாக் அப்சர்வர் லாக் பண்ணி ஓட்ட வேண்டிய சூழ்நிலை நமக்கு வரும். அதனால ஷாக் அப்சர்வர் லாக் கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபீச்சர். ப்ளஸ் எலக்ட்ரிக் பைக்குங்கிறதுனால ஃப்ரண்ட் லைட் வந்து அதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு ஃபீச்சர், சைக்கிளில் பெல்லெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா அட்டாச்மெண்ட் தான். ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஓவராலாக பார்க்கும்போது சைக்கிள் உண்மையிலேயே நல்லா இருக்குது. ஸோ நம்ம ஆஃபீஸ் போகிறோம், நமக்கு வந்து மோட்டர் பைக்கு தவிர மற்ற ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று தேவை அப்படின்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் பைக்ஸ் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஏன்னா எலக்ட்ரிக் பைக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தேவைப்படும் போது இதை பெடல் பண்ணி ஒரு நார்மல் சைக்கிளாகவும் ஓட்டலாம். சப்போஸ் நமக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அந்த எலக்ட்ரிக் ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். என் ஃப்ரெண்டு சொன்னது ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டர் கொடுத்துக்குது அப்படின்னு சொன்னார். 20 கிலோமீட்டருங்கிறது விதவுட் எனி சப்போர்ட், நம்ம வெறும் பேட்டரி மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம சைக்கிள் ஓட்டுறோம் அப்படின்னா 20 கிலோமீட்டர் கிட்ட அந்த ரேஞ்ச் வரும். 20 கிலோமீட்டருங்கிறது ஒரு பிரிட்டி டீசென்ட் ரேஞ்ச் தான். ஏன்னா நம்ம ஆஃபீஸ் கம்யூனிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை விட பெருசாக நமக்கு தேவைப்படாது. ஸோ வழக்கமாக 2 வீலரே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆஃபீஸ் போகிறதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டான ஒரு ஆப்ஷன் வேணும், நம்மளுடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரி நம்மளுடைய என்வாயர்மெண்ட்டு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாகவும் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்ஸ், எலக்ட்ரிக் பைக்ஸை விட இந்த எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா எலக்ட்ரிக் பைக்கில் வந்து உங்களுக்கு சார்ஜ் கம்மியாயிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பைக் ஸ்டாப் ஆயிரும், நீங்கள் அதை தள்ளிட்டு தான் வரணும். ஆனால் எலக்ட்ரிக் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய நார்மல் பெடல் ஃபீச்சரை வச்சு நம்ம ஒரு சாதா சைக்கிள் மாதிரியே இதை பெடல் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ப்ளஸ் இன்னொன்று, எலக்ட்ரிக் 2 வீலர்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸும் வந்து ரொம்ப கம்மி. அட்லீஸ்ட் ஒரு 1/3 அந்த மாதிரி தான் அதோட ப்ரைஸ் இருக்கும். ஸோ ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் இஸ் எ கிஃப்ட். அதுதான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு 2 வீலரில் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் ஆஃபீஸ் டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, என்னால் அவ்வளோ தூரம் வந்து கண்டினியூஸாலாம் சைக்கிள் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எலக்ட்ரிக் சைக்கிளை வந்து ஒரு ஆப்ஷனாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா உங்களால் எப்போ முடியுதோ அப்போ பெடல் பண்ணலாம். முடியாத பட்சத்தில் நீங்கள் வந்து பெடல் அசிஸ்ட் மோடையோ அல்லது வந்து நீங்கள் இந்த நார்மல் த்ராட்டில் மோடையோ யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக கம்யூட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.